வணக்கம், வாழ்க வளமுடன். நக்சன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் குருமணிகண்டன். நான் இந்த ஜோதிட ஃபீல்டில் 20 வருஷமாக இருக்கேன். அது இல்லாமல் ஜோதிடத்தில் சில முக்கியமான பாடங்கள் எல்லாம் நாம் நேரடி வகுப்பாகவும் எடுக்கிறோம், ஆன்லைன் வகுப்பாகவும் எடுக்கிறோம். அப்போது முக்கியமான பாடங்கள்னால் திருமண புள்ளி, திருமண லக்னம், எப்பொழுது கல்யாணம் நடக்கும், அந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு எந்த திசா புத்தி நமக்கு உதவியாக இருக்கும், அதே மாதிரி எந்த தொழில் எந்த வயதில் அமையும், அந்த தொழிலை எப்படி நாம் முன்னுக்கு கொண்டு போவோம், அதில் சம்பாதிப்போமா, அதை சம்பாதிக்கிறதுக்கு எந்த மாதிரி முகூர்த்த லக்னத்துலேயும் எந்த மாதிரி லக்ன புள்ளியிலையும் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறத நேரடி வகுப்பாக ஜனவரி 26, 27 எடுக்கிறேன். இப்போது நம்ம பார்த்திங்கன்னா கோச்சார கிரகங்கள் அடிப்படையில் தான் பொது பலன் சொல்கிறோம். அப்போது குரு பகவான், ராகுகேது பகவான், சனி பகவான், இவங்க 3 பேர்த்தையும் வச்சு தான் நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த 3 பேருமே ரிஷப ராசிக்கு இந்த வருஷம் கோச்சாரத்தில் எப்படி பண்ணுவாங்கன்னு நம்ம ரிஷப ராசிக்கு 2026 ஆங்கில புத்தாண்டு பலன் பார்க்கலாம் வாங்க. மீன ராசிக்கு 2026 ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன ராசிக்கு விட்டது தொட்டது எல்லாமே முடிக்கிறதுக்கான போராட்டமாக இருக்கும். விட்டகுறை தொட்டகுறைன்னு சொல்லுவோம்ல. இப்போ அது எப்படின்னு பார்த்து ஒரு வீட்டு வேலை ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கணும்னா நம்ம இப்போது மார்ச் 31 முடிச்சிருவோம் அப்படின்னீங்கன்னா, அந்த மார்ச் 31 அந்த வேலையை முடிச்சிருவீங்க. ஆனால் அந்த வேலையை முடிக்கிறதுக்கு எவ்வளோ போராட்டம் இருக்குமோ அந்த ஓட்டம் தான் இந்த 2026 வருஷம். எதையும் நீங்கள் சொன்னதையெல்லாம் செய்யாமல் விட மாட்டீங்க, எல்லாத்தையுமே செஞ்சிருவீங்க. ஆனால் அது வரைக்கும் அதுக்குண்டான ஒரு ஓட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நீங்கள் என்னடா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க. ஆனால் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு முயற்சிக்கு தகுந்த முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருங்கிறதுக்கு உத்தரவாதம் உள்ளவங்க நீங்கள் தான். ஏன்னா எதை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க, எதையாவது ஒன்று முயற்சி பண்ணிகிட்டே இருப்பீங்க. இப்போது ஒரு எந்த தொழில் எடுத்தாலும் சரி, ஒரு தொழிலுக்கு 2 தொழில் செய்யக்கூடிய அமைப்பில் அடுத்தடுத்து என்னன்னு தேடிக்கிட்டே இருப்பீங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு முயற்சியிலையும், அதாவது கட்டுமான தொழிலாக இருந்தாலும் சரி, நம்ம சூப்பர் மார்க்கெட் தொழிலாக இருந்தாலும் சரி, தானிய வகை, கட்டுமான தொழில், விவசாயி, எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு போராட்டமாக இருக்கும். ஆனால் கடைசி நேரத்தில் உங்களுக்கு கை தரும். ஏன்னா நீங்கள் உறுதியான மனப்பான்மையோடு இருக்கீங்களா அப்படிங்கிறது அதில் முக்கியம். ஆரம்பத்தில் நஷ்டம் வருதுன்னு சொல்லி அதை கைவிடாமல் அந்த விஷயத்தை கையில் எடுத்து செயல்படுத்தி தன்னம்பிக்கையோடு கொண்டு போனால் அதுதான் உங்களுக்கு பெரு லாபத்தை தரும். அந்த லாபம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஆனால் அதை பார்க்குறதுக்கு உங்களுக்கு நஷ்டமாயிட்டு போகிற மாதிரியே தான் தெரியும், சங்கடமாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் அதில் தான் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்கிறது உங்களுக்கு போக போகத்தான் தெரியும். அதனால் அதில் நீங்கள் தொழிலுக்கு தகுந்த மாதிரி நடந்து அந்த தொழிலுக்கு தகுந்த நேர தவறாமையை கடைபிடித்து பஞ்சுவாலிட்டின்னு சொல்லக்கூடிய எதையும் 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே கொண்டு போய் கொடுங்க. குடும்பத்துலேயும் அதே மாதிரி தான். ஒருத்தருக்கு ஒரு வாக்கு கொடுத்து அந்த வாக்கை செஞ்சு கொடுங்க. கணவனுக்கு மனைவி சொன்னாலும் சரி, மனைவிக்கு கணவன் சொன்னாலும் சரி, தாய் தந்தையருக்காக இருந்தாலும் சரி, கூட பொறுப்புகளுக்காக இருந்தாலும் சரி, நீங்கள் சொன்ன வாக்கை பெருசாக இல்லைனாலும் சின்னதாவது சாதிச்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுடைய உறுதுணையும் சப்போர்ட்டும் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். ஆனால் அதை பற்றியே நீங்கள் அவங்ககிட்ட பேசாமல் அவங்கள மனசை சங்கடப்படுத்திங்கன்னா அவங்களுடைய சங்கடம் உங்களை பாதிக்கும். அப்போது நீங்கள் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க, பிடிக்க மாட்டேங்கிறாங்க, குடும்பத்தில் யாரும் நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை, ஒரு சங்கடம் உங்களுக்கு வரும். அந்த சங்கடத்தை வச்சு நீங்கள் கவலைப்பட வேண்டியதே இல்லை. ஏன்னா நீங்கள் அவங்களுக்கு 100 ரூபா செய்கிறேன்னு சொன்னால் ஒரு 20 ரூபாய்க்கே தான். வணக்கம், வாழ்க வளமுடன். மீனராசிக்கு 2026 ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனராசிக்கு விட்டது தொட்டது எல்லாமே முடிக்கிறதுக்கான போராட்டமாக இருக்கும். விட்டகுறை தொட்டகுறைன்னு சொல்லுவோம்ல. இப்போ அது எப்படின்னு பார்த்து ஒரு வீட்டு வேலை ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கணும்னா நம்ம இப்போது மார்ச் 31 முடிச்சிருவோம் அப்படின்னீங்கன்னா, அந்த மார்ச் 31 அந்த வேலையை முடிச்சிருவீங்க. ஆனால் அந்த வேலையை முடிக்கிறதுக்கு எவ்வளோ போராட்டம் இருக்குமோ அந்த ஓட்டம் தான் இந்த 2026 வருஷம். எதையும் நீங்கள் சொன்னதையெல்லாம் செய்யாமல் விட மாட்டீங்க, எல்லாத்தையுமே செஞ்சிருவீங்க. ஆனால் அது வரைக்கும் அதுக்குண்டான ஒரு ஓட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நீங்கள் என்னடா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க. ஆனால் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு முயற்சிக்கு தகுந்த முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருங்கிறதுக்கு உத்தரவாதம் உள்ளவங்க நீங்கள் தான். ஏன்னா எதை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க, எதையாவது ஒன்று முயற்சி பண்ணிகிட்டே இருப்பீங்க. இப்போது ஒரு எந்த தொழில் எடுத்தாலும் சரி, ஒரு தொழிலுக்கு 2 தொழில் செய்யக்கூடிய அமைப்பில்
அடுத்தடுத்து என்னன்னு தேடிக்கிட்டே இருப்பீங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு முயற்சியிலையும், அதாவது கட்டுமான தொழிலாக இருந்தாலும் சரி, நம்ம சூப்பர் மார்க்கெட் தொழிலாக இருந்தாலும் சரி, தானிய வகை, கட்டுமான தொழில், விவசாயி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு போராட்டமாக இருக்கும். ஆனால் கடைசி நேரத்தில் உங்களுக்கு கை தரும். ஏன்னா நீங்கள் உறுதியான மனப்பான்மையோடு இருக்கீங்களா அப்படிங்கிறது அதில் முக்கியம். ஆரம்பத்தில் நஷ்டம் வருதுன்னு சொல்லி அதை கைவிடாமல் அந்த விஷயத்தை கையில் எடுத்து